ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்பவும் யோசுவாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். Book of Joshua chapter 18 verse 1. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இப்பொழுது நாம் 14வது அதிகாரத்திலே காலேபுடைய 7 ஆவிகள் இல்லை என்றால் 7 நற்பண்புகளை நாம் கற்றுக்கொண்டோம். 7 காரியத்தை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதமாய் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். நிச்சயம் உங்களுக்கும் அதை ஆசீர்வாதமாய் மாற்றியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். 7 நற்பண்புகளை முடித்த பின்பு காலேபிலிருந்து நீங்கள் அடுத்தது 15வது அதிகாரம் இருக்கிறது. தேசத்தை பங்கிடுகிறதை அங்கு நாம் பார்க்கிறோம். அதிலே நம்ம ஒன்றும் ஆவிக்குரிய விதமா எதுவும் சொல்வதற்கு இல்லை. இப்பொழுது தேசத்தை அவர்கள் பங்கிட்டு கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் எந்தெந்த தேசம் எந்தெந்த இடம் என்று அவர்கள் பங்கிட்டு கொடுக்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே கர்த்தர் சொல்லி இருந்தார், தேசத்துல போன பின்பு நீ ஒவ்வொரு கோத்திரத்துக்காக பங்கிட்டு கொடு என்று சொன்னார். இப்படி தேசத்தில் பங்கிட்டு கொடுக்கும் போது மிகுந்த சந்தோஷம். ஏன்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் நடந்திருக்கிறாங்க. எதற்காக? இந்த தேசத்துக்கு வருவதற்காக 40 வருஷம் நடந்திருக்கிறாங்க. இந்த தேசத்தில் உள்ள பாலையும் தேனையும் சாப்பிடுவதற்காக 40 வருஷம் மிகுந்த கனவுகளோடு இருந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல போய் சேரும்போது சில காரியங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப நாளா நீங்க கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்க, இது கிடைச்சா நல்லா இருக்குமே, இது கிடைச்சா நல்லா இருக்குமே. அந்த நாள் நீங்க வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம் வரும் பாருங்க. அது போல இந்த ஜனங்கள் 40 வருஷம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வருது. வந்து இப்ப தேசத்துக்குள் பிரவேசித்து விட்டார்கள். இப்போ அங்க எல்லாருக்கும் தேசம் பங்கிடுகிறது. இப்படி தேசத்தை பங்கிடும் போது ஒரு காரியத்தை ரொம்ப முக்கியமாக யோசுவா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால் வாசிங்க, கீழே 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நீங்க கவனிங்க. வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். இங்கே நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், ஆசீர்வாதத்தை தக்க வைப்பது எப்படி, இல்ல அப்படின்னா செழிப்புக்கு பின் ஜீவிப்பது எப்படி. இது ரொம்ப 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 அவசியமானது. இப்ப தேசத்தை தேவன் கொடுக்கிறேன்னு சொன்னார், அதே போல தேசத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். ஆனா இந்த தேசத்துக்குள்ள வந்த பின்பு அந்த தேசத்துல எப்படி வாழணும், எப்படி காரியங்களை நாம் தக்க வைக்கணும் என்பது அநேகருக்கு தெரிவதில்லை. இதை இப்படி நான் சொல்றேன், நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே இதை எனக்கு செய்யுங்க, ஆண்டவரே இதை செஞ்சா நல்லா இருக்குமே, இந்த ஆசீர்வாதம் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. ரொம்ப நல்லது. ஆண்டவர் அதே போல அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆசீர்வாதம் வந்த பின்பு அதை தக்க வைப்பது அநேகருக்கு தெரியல. ஆசீர்வாதம் வந்த பின்பு அதை எப்படி கையாளணும்னு தெரியல. அதுக்கு உதாரணம் தான் இந்த சம்பவம். இவ்வளோ நாள் 40 வருஷம் நான் அந்த தேசத்துக்குள்ள போயிட்டா போதும், அதை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை, எங்க ஆண்டவர் சொன்னபடியே எங்களை கொண்டு போவார். நல்லது. வந்துட்ட பின்பு யோசுவா ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னப்பா 12 கோத்திரம் இருக்கிறீங்க, ஆனா 5 கோத்திரம் தான் உங்களுடைய பங்கீட்டுகளை வாங்கி இருக்கிறீங்க. மீதி 7 கோத்திரம் இன்னும் அந்த அவர்களுக்கு வேண்டிய சுதந்திரத்தை பங்கிட்டு கொள்ளாமல், அதை பெற்றுக் கொள்ளாமல் எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுதுன்னா, அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? 3ஆம் வசனம் என்ன சொல்லுது வாசிங்களா? எப்படி இருக்கிறாங்க கவனிங்க. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். 3ஆம் வசனத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். எந்த மட்டும்னா இன்னும் அசதி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அசதியா இருக்கிறாங்க. ஏன் அசதின்னு கேட்டா அவங்க பல காரணத்தை சொல்லலாம். 40 வருஷம் நடந்திருக்கிறோம்ல, என்ன அவசரம், நிதானமா பார்க்கலாம், நிதானமா பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆசீர்வாதம் எங்க ஓடிற போது, இங்க தானே இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். இதை தான் ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் சுட்டி காட்டுகிறார். நிறைய ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு தக்க வைக்க வேண்டிய பலர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா அசதியா இருக்கிறார்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தை, எப்படி இருக்கிறாங்க? அசதியா இருக்கு. பாஸ்டர் காலையில் 5 மணிக்கு இங்க வர்றதுக்கு நான் எந்திரிச்ச டைம் எத்தனை மணிக்கு தெரியுமா? இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்ச டைம் உங்களுக்கு தெரியுமா? இப்படி பல கேள்விகள் கேட்கறீங்க. ஆனா ஆவியிலே உங்களுக்கு ஒரு அசதி இருக்கா? ஜெபத்துக்கு வந்துட்டீங்க, பல நேரத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி அவங்களுக்குள்ள என்ன ஆவி செயல்படுதுன்னா அவர்கள் ஒரு அசதியில இருந்துடுறாங்க. பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு செய்யலாம்,
தேவனுடைய வார்த்தை தானே, அப்புறம் படிக்கலாம், அப்புறம் ஜெபிக்கலாம், அப்புறம் செய்யலாம் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அசதி இருக்குங்க. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் அசதி என்ன செஞ்சிரும்னா, அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அது தக்க வைக்க முடியாதபடி அது இழந்து போய்விடுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாருக்குள்ளும் தாளந்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அசதியா போய் அதை போட்டு மண்ணுக்குள்ள பூட்டி வச்சவன ஆண்டவர் நல்ல ஊழியக்காரன்னு சொல்லல, நல்ல ஒரு ஊழியன்னு சொல்லல, அவனை வன்மையாக கண்டிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா கூட அவங்க வாழ்க்கையில அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இல்லைன்னா அதை தக்க வைத்துக் கொள்ள முடியல. நீங்க பாருங்க, பசி ருசி அறியாதுன்னு வாங்க. பசியா இருக்கிறவனுக்கு ஒரு தட்டு முன்னாடி வச்சா அவன் ருசியாவது கிசியாவது அங்க போய் அடிச்சு திணறும். ஆனா இதே பசி இல்லாதவங்க கிட்ட ஒரு காரியத்தை கொண்டு போய் வைங்கள, அது ஏன் இப்படி சின்னதா இருக்கு, அது கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்குமே, இல்ல இந்த கூட்டுல ஏன் இதை போட்ட, ஏன் எது இல்ல சொல்லுங்க, என்ன இல்ல, பசி இல்லங்க. பசி இல்லாதனால தான் எவ்வளவு வார்த்தை வருது. ஆனா பசியா இருந்திருக்கும்னா தட்டு முழுவதும் என்ன செய்யப்பட்டிருக்கும், துடைத்து எடுத்தப்பட்டிருக்கும், துடைச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி மாறிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அசதி வந்துருச்சு, அவங்களுக்கு தேவன் மேல ஒரு பசி இல்ல, தேவன் மேல ஒரு தாகம் இல்ல. அதனால அவங்களுக்கு எதுவுமே எப்படி தெரியுதுன்னா எல்லாமே ஒரு அசதியிலே போகிறார்கள். சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அசதி வந்துருச்சா, இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணும், நம்ம நல்லா ஜெபிக்கணும், நம்ம ஆதியில ஜெபிச்சதை விட இன்னும் ஒரு படி அதிகமா ஜெபிக்கணும். நான் என்னுடைய பிரதான ஜெபத்துல ஒன்னு அடிக்கடி நான் சொல்லி ஜெபிக்கிறது, ஆண்டவரே ஆதியில ஜெபிச்சது போல இன்னும் என்ன அதிகமா என்ன செய்ய வைங்கன்னா ஜெபிக்க வைங்க ஆண்டவரே, ஜெபிக்க வைங்க. என்னால இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் நல்லா ஜெபிக்கணும், நடுராத்திரி ஜெபிக்கணும், நடுராத்திரி ஜெபிக்கணும், காலையில ஜெபிக்கணும். எப்போ இந்த விருப்பம் நமக்கு இல்லாமல் போகுதோ, நான் சொல்லுகிறேன், நமக்குள்ள ஒரு அசதியின் ஆவி செயல்படும். எல்லா ஆசீர்வாதம் இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ளாமல் பலர் இன்றைக்கு இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். வாசிங்க ஒரு வசனத்தை, மோசே அன்றைக்கு சொன்ன வார்த்தையை கவனிங்கள். உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரத்துக்கு நேரா திருப்பிக் கொள்ளலாமா? உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 12 வசந்த வாசிங்கள். 12 வசந்த வாசிங்கள். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். ஒரு விஷயம் எல்லாருமே சேர்ந்து வாசிங்களேன். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட கூட சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அன்னைக்கே மோசே எந்த கோத்திரத்துக்கு சொல்லிட்டார்னா பென்யமீன் கோத்திரத்துக்கு சொல்லிட்டார். ஆனா போய் தேசத்தை பங்கிடு போகும்போது அந்த ஆசீர்வாதத்தை போய் வாங்குறதுக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு அசதியா இருக்கிறாங்க. அன்றைக்கே வாக்குத்தத்தம் செய்துட்டார், இன்னைக்கு கானானுக்குள்ள வந்தாச்சு. ஆனா அவர்களுக்கான ஷேரை போய் வாங்குறதுக்கு கூட அந்த பென்யமீன் கோத்திரத்துக்கு அசதியா இருக்கிறாங்க. இன்னும் சில கோத்திரத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 18ஆம் வசனத்தை வாசிங்க. இசக்கருக்கு என்ன சொல்லிருக்கார் பாருங்க. செபுலோனை குறித்து சொல்லுங்க. செபுலோனே, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்கள் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. அன்றைக்கு மோசே சொன்ன வாக்குத்தத்தம். ஆனா செபுலோனோ இசக்கரோ இன்னும் போய் அந்த அவர்களுக்கு வேண்டிய பங்கீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கு அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா அசதி வந்துருச்சுங்க. பாருங்க எவ்வளவு நல்ல வாக்குத்தத்தம். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆனா தக்க வைத்துக் கொள்வதற்கு அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா அசதி இருக்கிறது. ஒரு கணம் நம்ம சொல்லணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட அசதியின் ஆவி எங்களுக்குள் செயல்படாதபடி உங்களுக்குள் அனலா இருக்க எங்களுக்கு என்ன தாங்கனா கிருபை தாங்க. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வந்து அவங்க சபையில சொன்னாராம். என்ன சொன்னார்னா, இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு நைட் பிரேயர் நடக்கும், நீங்க எல்லாம் வாங்கன்னு சொன்னார். சோ சபையில ஜெபிப்பதற்காக நைட் பிரேயருக்காக 10 பேர் வந்தார்கள். அன்னைக்கு நல்லா நடந்துச்சு, 10 பேரோட ஜெபம் நடந்துச்சு. அடுத்த மாசம் அதே நேரத்தில் 5 பேர் வந்தாங்க. பாஸ்டருக்கு ரொம்ப துக்கமாய், எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு துக்கம் இதுதாங்க, ஒரு விசை ஆட்கள் வந்துட்டு அடுத்த விசை வரலன்னா அப்படியே பக்கு என்ன ஆச்சு, இவங்க நல்லா வந்துட்டு இருந்தாங்க. 10 பேர் வந்தவங்க 5 பேர் ஆச்சு. அவருக்கு அப்படியே கொஞ்சம் சோர்வு வந்துச்சு. அடுத்தது மறுபடியும் அடுத்த மாசம் பார்த்தா 2 பாட்டி மட்டும்தான் வந்திருந்தாங்க. இந்த பாட்டி பார்த்தார், இவருக்கு ஜெபம் நடத்தவே விருப்பம் இல்ல. அவர் சொன்னார், நீங்க அப்படி ஓரமா ஜெபம் பண்ணிட்டு ஓரமா பாயில படுத்துட்டு விடிஞ்ச உடனே காலையில வீட்டுக்கு போயிருங்கன்னார். அடுத்த மாசம் வந்தது. அந்த 2 பாட்டியும் யோசிச்சாங்க, போய் சர்ச்சில் படுத்து கிடந்து பேசாம கொசுக்கடியில அங்க கிடந்து இது பண்றதுக்கு தலையணையும் கிடையாதாங்க, வீட்டுல தலையணை இருக்கு, நம்ம வீட்டிலே படுத்துக்கலான்னு அவங்களும் வரல. பாஸ்டர் அந்த 2 பாட்டியாவது வருவாங்கன்னு பார்த்தா அவங்களும் வரல.
இவர் முடிவு பண்ணார், இனிமேல் இரவு ஜெபம் வேணாம். இவர் போய் வீட்டுல படுத்துட்டார். நடுராத்திரி ஒரு போன் வருது, இன்னைக்கு ஜெபம் இருக்கா, நான் வந்து அங்க வரணும், ஜெபத்துக்கு வரலான்னு இருக்கிறேன், நீங்க வந்தா நாங்க நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டார். இப்ப ஒட்டுமொத்தமா சபையில என்ன இல்லாம போயிருச்சு, ஜெபம். நீங்க வந்தா நாங்க என்ன செய்வோம், நடத்துவோம், வரலன்னா நாங்கள் என்ன செய்வோம், படுத்து தூங்குவோம். இதுதான் ஒரு மனிதனுக்குள் செயல்படுகிற அசதியின் ஆவி. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டுமொத்தமா ஆரம்பிக்கப்பட்ட தரிசனம் நல்லா இருந்தது. ஆனா முடிக்கும் போது எங்க முடிஞ்சதுன்னா தூக்கத்துல முடிஞ்சதுங்க. இதுவா தரிசனம்? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அப்படிதான் ஓடும் போது வேகமா ஓடுறது மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரம் அவருடைய ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் அசதிக்குள் போயிடுறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ளணும், ஆண்டவரே, நாங்க இசக்கரை போலவோ நப்தலிய போலவோ இல்ல பென்யமீனை போலவோ எங்கள் சுதந்திரத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்குள்ள பங்கிட்டுக் கொள்ளாமல் அசதியாயிராமல் ஆவியிலே அனலாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம ஏன் அசதியா இருக்காம எப்படி இருக்கணும்னு பவுல் நமக்கு சொல்கிறார். வாசிங்கள் ரோமர் 12:11. வேகமா ஒரு 3 காரியத்தை 4 காரியத்தை சொல்றேன். அசதியாயிராமல் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 11ஆம் வசனம். காலை வேளையில் எல்லாரும் கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாமா? போடுங்க, திரையில போடுங்க. அசதியாயிராமல் எப்படி இருங்க, ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஊழியம் செய்யுங்கள். இன்னும் ஒரு கணம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு என்ன செய்யணும். இப்படி நீங்க செய்வீங்கன்னா 12ஆம் வசனம் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே எப்படி இருக்குன்னா உறுதியாய் தரித்திருங்கள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆனா அந்த வசனம் முன்னாடி ஆரம்பிக்கிறது என்னன்னா அசதியாயிராமல் ஆரம்பிக்குது. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற அசதிகள் என்ன? முதலாவது நான் சொல்வேன், ஜெபத்துல அசதி கூடாது. இன்னைக்கு சரீரத்துல சில பலவீனங்கள் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த சரீரம் அப்படிப்பட்டது, ஆனா அதுக்கு ஏற்றது போல. ஆனா ஆவியில சோர்வு வந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப கவனிக்கணும். உங்களை என்னையிலே அனலாய் வைத்துக் கொள்வது ரொம்ப அவசியமானது. ஜெபத்துல அசதியா இருந்துராதீங்க. இரண்டாவது, எபிரேயர் 6வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 6வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். எதுல நீங்க அசதியா இருந்துராதீங்க? தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியங்களில நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து. இன்றைக்கு நீங்கள் அசதியாயிராம ஏற்கனவே வாக்குத்தத்தங்களை அந்த ஆசீர்வாதங்களை எப்படியெல்லாம் சுதந்தரித்தாங்களோ அவங்கள பார்த்து நீங்களும் அந்த வாக்குத்தத்தங்களை என்ன செய்யணும், சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, ஜெபத்துல அசதியா இருந்துராதீங்க. இரண்டாவது, வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதுல அசதியா மட்டும் என்ன செய்யாதீங்க, இருந்துராதீங்க. மூன்றாவது, எதுல நீங்க அசதியா இருந்துராதீங்க? நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 19வது வசனம். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவருடைய விரோதங்கள் இல்ல. வாசிங்க. நீதிமொழிகள் 18:19. அதுல தன் வேலையில் அசதியா இருக்கிறவன் எந்த வசனம் பாருங்கள். தன் வேலையில் அசதியா இருக்கிறவன் அதுல இருக்க பாருங்க. நீதிமொழிகள் தன் வேலையில் 9ங்கய்யா, மன்னிக்கும் 19 எழுதிட்டோம். 9. தன் வேலையில் அசதியா இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். தன் வேலையில் அசதியா இருக்கிறவன் எப்படி மாறிடுவானா, அழிம்பனுக்கு சகோதரனா மாறிடுவான். இன்னைக்கு மூன்றாவது, தேவன் கொடுத்த வேலையில நீங்களும் நான் அசதியா இல்லாம அவரை பிடித்துக் கொள்வோம் என்றால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா இழந்து போக மாட்டோம். ஆனா இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனா அவர்களுடைய அசதி, ஆவிக்குரிய வாழ்க்கையின் அசதி பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஒண்ணு இல்லாம போயிருது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பூமிக்குரிய காரியத்துல ரொம்ப வேகமா இருக்கிறாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு அசதி இருக்கு. ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் ஜெபத்தில் அசதியா இல்லாம, வாக்குத்தத்தத்தில் அசதியா இல்லாம, மூன்றாவது நம்முடைய வேலையில் அசதியா இல்லாம நம்ம ஒரு காரியத்துல நம்ம வேகமா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். எரேமியா 48வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். எதுல நம்ம அசதியா இருக்க கூடாது இது சொல்லி நான் முடிக்கிறேன். எரேமியா 48வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்கள். கர்த்தருடைய வேலையிலே அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இதை வாசிக்கும் போது ஊழியம் செய்கிறவர்கள், இன்னைக்கு காலை ஜெபத்துக்கு வந்த எல்லா பிள்ளைகளோடு தேவன் பேசுகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை மட்டும் நீங்களும் நானும் எப்படி செஞ்சிடக்கூடாதுன்னா அசதியா செய்திடக்கூடாது.
நீங்க ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்க ஊழியத்தை செய்யறதுக்கு என்ன அசதியா இல்லாம வேகமா செய்ய, அனலா செய்ய, அபிஷேகத்தோடு செய்ய, உற்சாகத்தோடு செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ரொம்ப நாளா நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். சில காரியங்கள் நடக்கும், உடனே சில காரியங்கள் தாமதிக்கும். அதனால நம்ம அசதியா போய் உட்கார்ந்துட்டோம்னா எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வது? ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதங்களை தக்க வைக்கணும்னாலே நீங்களும் நானும் செயல்பட்டு கொண்டே இருக்கணும். சொல்லுங்க, நீங்கள் நான் என்ன செய்யணும்? செயல்பட்டு, ஜெபத்துல செயல்படணும், வசனத்துல செயல்படணும், முழங்கால்ல செயல்படணும், ஜெபத்துக்கு ஓடி வரணும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். இந்த நாளிலே 7 கோத்திரக்காரங்க அவங்களுடைய சொந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவங்க வரவே இல்லையா? அவங்க சொன்னாங்களா, கொஞ்சம் பார்க்கலாம், நிதானமா செய்யலாம். இப்படி சொல்லுகிற ஆவியை நம்மை விட்டு விரட்டி யோசுவாவை போல, காலேபை போல ஒரு புது பலனை பெற்று ஆண்டவருக்குள்ள வேகமா செயல்படும்னா கர்த்தர் உங்களை இல்லையும் ஒரு ஜெயமுள்ள மனிதனாக, ஒரு வெற்றி உள்ள மனிதனாக, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்கிற மனிதனாக கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு உலக மனுஷனே பாருங்க, உலக மனுஷன் இந்த வேலைக்காக படுகிற கஷ்டம், என்னென்ன கஷ்டம்லாம் படுகிறார். நீங்க இரவுல கொஞ்சம் வெளியில பாருங்க, 2 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் ரோட பெருக்கிட்டே இருப்பாங்க. உயிரை பணைய வச்சு பெருக்கிறாங்க. நடுராத்திரி தூங்கிட்டு வர எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த வாகனத்தெல்லாம் கவனிச்சு அசதியா இல்லாம செய்ய வேண்டிய எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அசதி வராம கர்த்தரை மட்டும் சார்ந்து நிற்பீங்கன்னா எல்லா காலத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நான் சொன்ன காரியத்தை மறந்துடாதீங்க. ஜெபத்தில் அசதியா இருந்துடாதீங்க, வாக்குத்தத்தத்தின் சுதந்திரத்தில் அசதியா இருந்துடாதீங்க, தேவன் கொடுத்த வேலையில் அசதியா இருந்துடாதீங்க. 4வது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், ஊழியம் செய்வதில் ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்கன்னா அசதியா செய்திடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். சந்தோஷத்தோடு வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. சொல்லுங்க, 2 கை தட்டி. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். ஓ ஜீசஸ், ஆவியின் பட்டயம் உண்டு. ஒவ்வொரு குடும்பம் அசதியா இல்லாம ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஓ வெற்றி கோடி பிடித்திடுவோம். தேவன் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார். வீரநடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். சொல்லுங்க, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவினாமே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவினாமே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஜீவனுள்ள தேவனுடைய குடும்பம் அது. கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பிய பார்க்க மாட்டோம். காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வெற்றி. நாம் வீரநடை அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் வெற்றி கோடி பிடித்திடுவோம். குடும்பத்துக்குள்ள ஆவியோட அசைவாடுதல் நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஓ வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ரிவதலபரம சதரபரம
ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய வெற்றி அப்பா, உம்முடைய ஜெயக்கொடி எல்லா வீடுகளில் ஏற்றப்படுவதாக. எல்லா குடும்ப அசதிகளும் வெளியில போகட்டும். சோர்வை கொண்டு வருகிற, சோம்பலை கொண்டு வருகிற எல்லா பொல்லாப்பு குடும்பத்தை விட்டு வெளியே போவதாக. ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜீவன் உள்ள தேவனுடைய வல்லமை வியாபரிப்பதாக. சத்துரு பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் வேலி அடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.